Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max ஜோர்டான் டீகம்போசிஷன் அப்படின்றது மெஷர் தியரியில் இருக்குது. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் தியரம் இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 5லேருந்து பார்க்கலாம். லெட் எக்ஸ் மியூ பி எ மெஷர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லெட் இன்டெக்ரல் ஓவர் எஃப் டி மியூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நியூவை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் டி மியூ அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஃபார் இ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் ஹார்ன் டீகம்போசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ அண்ட் ஜோர்டான் டீகம்போசிஷன் ஆஃப் நியூ அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹார்ன் டீகம்போசிஷனும் ஜோர்டான் டீகம்போசிஷனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஓவர் எஃப் டி நியூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம நியூ எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நியூ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் டி மியூ அப்படின்னு நான் முதல்ல டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபார் இ பிலாங்ஸ் டு எஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்படியாவது இந்த மெஷர் இருக்குல்ல இதை நான் சைன்டு மெஷர்னு சொல்லணும். ஓகேவா? சைன்டு மெஷர்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு லைக் பாசிட்டிவ் செட் நெகட்டிவ் செட் இந்த மாதிரி நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கல இந்த இன்டெக்ரல் ஓவர் இஎஃப்டி மியூ அப்படின்றது நான் முதல்ல சைன்டு மெஷர்னு சொல்லணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள். ஷோ தட் இஃப் ஃபை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் டி மியூ இது தான் அங்கேயும் பார்த்தோம். இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபை சைன்டு மெஷர்னு நம்மளை ஷோ பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முதல்ல ஃபை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் டி மியூ வேர் இன்டெக்ரல் ஓவர் எஃப் டி மியூ டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வி ஹாவ் எய்தர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் எஃப் ப்ளஸ் டி மியூ இட்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அல்லது அந்த பாசிட்டிவ் செட் நெகட்டிவ் செட் அப்படின்ன மாதிரி இருக்கும்ல அதோட வேல்யூ லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 takes at most one of the values infinity minus infinity. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து அதோட வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன்டு மெஷர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணும். என்ன அப்படின்னா இந்த நியூ டேக் ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அந்த மாதிரி வேல்யூஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நியூ ஆஃப் நல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது செகண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் நியூ ஆஃப் யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி இஐயோட வேல்யூ சமேஷன் ஆஃப் நியூ ஆஃப் இஐ அப்படின்ற மாதிரி வரணும். இஃப் இஐ இன்டர்செக்ஷன் இஜேவோட வேல்யூ நல்லா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ப்ரூஃப் பண்ணாதான் அதை நம்ம சைன்டு மெஷர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சைன்டு மெஷர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக இதோட வேல்யூ லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அதே மாதிரி நம்ம மைனஸ்னு எடுக்கும் போது அதோட வேல்யூமே லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த 5 டேக்ஸ் அட்மோஸ்ட் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். அடுத்தது நார்மலாக நீங்கள் 5 ஆஃப் நல்லுன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ 0 தான். நீங்கள் அதுக்கு மெஷர் எடுத்திங்கன்னா அதோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். இப்போ இஐபி தேர்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இஐபி த சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் செட் ஆஃப் எஸ். ஸோ இப்போ எஸ் அப்படின்றது இருந்ததுன்னா இஐங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இ ப்ளஸ் ஆஃப் இயோட வேல்யூ இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் ப்ளஸ் டியூ டி மியூ அப்படின்னு வரும். சப்போஸ் நீங்கள் 5 மைனஸ் ஆஃப் இன்னு எடுத்துக்கும் போது இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் மைனஸ் ஆஃப் டி மியூ அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 5 ப்ளஸும் 5 மைனஸும் ஒரு மெஷர் அப்படின்னு வரும். இப்போது நீங்கள் இதுக்கு 5 ஆஃப் யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி இஐன்னு எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் மெஷர் நெகட்டிவ் மெஷர் அப்படின்னு ரெண்டாக பிரியும். ஓகே? ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துருக்கிற மெஷரோட வேல்யூ 5 ப்ளஸ் ஆஃப் யூஐ இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏ மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் யூஐ இஸ் யூனியன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஏ அப்படின்னு வந்திருக்கும். ஓகே? ஸோ இப்போ நம்ம இந்த யூனியன்னு எழுதும் போது நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம்? சமேஷன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த யூனியன் வெளியில் உங்களுக்கு சமேஷனாக மாறிடும். அதே மாதிரி தான் இங்கே யூனியன் வெளியில் சமேஷனாக மாறிடும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ்ன்னு தனித்தனியாக இருக்கிற சமேஷன் ஒன்றா எழுதும் போது சமேஷன் ஆஃப் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 டு இன்ஃபினிட்டி 5 ஆஃப் இஐ அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூனியனில் ஸ்டார்ட் பண்ணி சமேஷனில் முடிக்கும் போது தான் அதை நம்ம சைன்டு மெஷர் அந்த 3 கண்டிஷன் ப்ரூவ் ஆகும்போது தான் நம்ம சைன்டு மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
அதுதான் இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஃபாரம் எக்ஸாம்பிள் 1 நம்ம முதல்ல வந்து இதை வந்து நம்ம சைன்டு மெஷர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சைன்டு மெஷர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாகும், லெட் ஏங்கிறது எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது பாசிட்டிவ்னு. அதுக்கப்புறம் பி அப்படின்றது வந்து எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு வரும். தென் ஏன்னா நம்ம சைன்டு மெஷர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரெண்டாக பிரிகிற மாதிரி தான் வரும், பாசிட்டிவ் செட் நெகட்டிவ் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஏ அண்ட் பி ஃபார்ம்ஸை ஹார்ன் டீகம்போசிஷன். ஹார்ன் டீகம்போசிஷன் என்னது, உங்களுக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிய முடியும் அப்படின்னா ஹார்ன் டீகம்போசிஷன். அதே மாதிரி ஜோர்டான்னு சொல்லும்போது நியூ ப்ளஸ் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் இ எஃப் ப்ளஸ் ஆஃப் டி மியூ. இந்த மாதிரி நம்ம ப்ளஸ் மைனஸில் தனித்தனியாக அந்த எழுத முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம ஜோர்டான் டீகம்போசிஷன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹார்ன் டீகம்போசிஷனும் எழுதணும், ஜோர்டான் டீகம்போசிஷனும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ டெஃபினேஷன் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இது என்னென்னா த டோட்டல் வேரியேஷன் ஆஃப் த சைன்டு மெஷர். இப்போ நம்ம எதோட டெஃபினேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் வேரியேஷன் ஆஃப் த சைன்டு மெஷர் நியூ ஓட தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடுலஸ் ஆஃப் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ளஸ் ப்ளஸ் நியூ மைனஸ் அப்படின்றது அர்த்தம். நார்மலாக எடுக்கும்போது நியூவோட வேல்யூ நியூ ப்ளஸ் மைனஸ் நியூ மைனஸ் அப்படின்றது வரும். நீங்கள் மாடுலஸ் வெறும் பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக கிடைச்சிருக்கும். அதை தான் நம்ம டோட்டல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தி ஜோர்டான் டீகம்போசிஷன் ஆஃப் நியூ. ஓகேவா, இந்த நியூங்கிறது என்னது, நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். லைக் இந்த மாதிரி எழுதுறது தான் ஜோர்டான் டீகம்போசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டோட்டல் வேரியேஷன் ஆஃப் த சைன்டு மெஷர் நியூ இஸ் மாடுலஸ் ஆஃப் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ளஸ் ப்ளஸ் நியூ மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்லி மாடுலஸ் ஆஃப் நியூ இஸ் அ மெஷர் ஆன், இது வந்து எக்ஸ்கமா எஸ்ஸில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு மெஷர் அப்படின்னு சொல்லலாம். இ பிலாங்ஸ் டு எஸ், அதாவது உங்களுக்கு செட் எடுத்துக்கிறாங்க, எஸ் அப்படின்றத செட்லேருந்து ஈங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இயோட வேல்யூவோட லெஸ் தென்னாக இருக்கும். இதெல்லாமே டெஃபினிஷன். ஓகேவா, ஸோ டோட்டல் வேரியேஷன் ஆஃப் அ சைன்டு மெஷர்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த கண்டிஷன், அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக நியூன்னு சொல்லும்போது நியூ ப்ளஸ் மைனஸ் நியூ மைனஸ் அப்படின்றது வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் 7 பார்க்க போகிறோம். எ சைன்டு மெஷர் நியூ ஆன் எக்ஸ்கமா எஸ்ஸை வந்து நம்ம சிக்மா ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity xn. ஓகேவா, ஸோ எக்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா நிறையா எக்ஸ்என் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ். யூனியன் எல்லா எக்ஸ்என்னுமே சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு எக்ஸு. இந்த எக்ஸ்என்னு வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, எஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபார் ஈச் என் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் எக்ஸ்என்னோட வேல்யூ லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கும். எப்போவுமே சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த கண்டிஷன் தான் வரும். சரியா, ஸோ 2 கண்டிஷன் ஆக்சுவலி வரும். என்னென்னா உங்களுக்கு சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் எக்ஸ்என் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity xn அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஒரு சைன்டு மெஷர் நியூ அப்படின்றது ஒரு சைன்டு மெஷர், அதை நம்ம சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்லுவோம். எப்போனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to infinity ஆஃப் xn. xn அப்படிங்கிறது எங்கே இருக்குது, உங்களுக்கு எஸ்லேருந்து எடுத்தது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஷோ எக்ஸாம்பிள் 6 பார்க்க போகிறோம். ஷோ தட் த சைன்டு மெஷர் நியூ இஸ் ஃபைனைட் ஆர் சிக்மா ஃபைனைட் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் நியூ இஸ் ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் ஒன்று மாடுலஸ் ஆஃப் நியூ அல்லது நியூ ப்ளஸ் அண்ட் நியூ மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஃபைனைட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூ இஸ் ஃபைனைட் ஆர் சிக்மா ஃபைனைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிக்மா ஃபைனைட்னா என்னென்னு பார்த்தோம், மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் எக்ஸனோட வேல்யூ லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டாக, இப்போ மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இந்த இடத்துல என்னென்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஈயை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி எப்போது அது வந்து சிக்மா ஃபைனைட்டாக இருக்கிற காரணத்தினால. தென் ஆஸ் நியூ ப்ளஸ் அண்ட் நியூ மைனஸ் ஆர் நாட் போத் இன்ஃபைனைட், அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நியூ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் நியூ மைனஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இன்ஃபைனைட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நியூ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் நியூ மைனஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்காது, நாட் போத் இன்ஃபைனைட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னாகும், நியூ ப்ளஸ் ஆஃப் இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி நியூ மைனஸ் ஆஃப் இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதனால்
உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுக்கும்போது டோட்டலாக தான் எடுத்தீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் எடுக்கும்போது நியூ ஆஃப் இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் இப்போ வந்து நம்ம ஒன்றா எடுத்தோம், ஓகேவா? இப்போ தனியாக எடுக்கும்போது எனக்கு என்னென்னு தெரியுது, ஆப்வியஸ்லி நியூ இஸ் ஃபைனைட் அப்படின்றது தெரியுது. இஃப் இது வந்து எப்படி ஃபைனைட்டாக இருந்தது, நமக்கு வந்து இந்த மாடுலஸ் இது வந்து ஃபைனைட்டுன்னு சொல்கிறதுனால தான் நம்ம வந்து நியூ வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? த கரஸ்பாண்டிங் ரிசல்ட்ஸ் ஆன் சிக்மா ஃபைனைட்னஸ் ஆர் ஆல்சோ ஃபாலோஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி வர அடுத்த ரிசல்ட் எல்லாமே வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நியூ வந்து சிக்மா ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் நியூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நியூ ப்ளஸ் நியூ மைனஸ் எல்லாமே வந்து ஃபைனைட்டாக இருக்குங்கிறது தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ இஸ் சிக்மா ஃபைனைட்டுன்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம வந்து நியூ ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் நியூ மைனஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இன்ஃபினிட்டாக இருக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு, ஓகேவா? ஏன்னா டோட்டலாக மாடுலஸ் இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதுறீங்க. தனித்தனியாக எழுதிட்டு ஸோ டோட்டலாக அதை பண்ணும்போது என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி நியூ இஸ் ஃபைனைட் இஃப் நமக்கு தெரியுதுல்ல, நமக்கு இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இது தானே கொடுத்துருக்காங்க, நமக்கு நியூ அதெல்லாமே ஃபைனைட்டுன்னு சொல்லணும் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அண்ட் ஹென்ஸ் மாடுலஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு வரும்போது நியூ இஸ் ஃபைனைட் இஃப் மாடுலஸ் ஆஃப் நியூ இஸ் ஃபைனைட் கரஸ்பாண்டிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் சிக்மா ஃபைனைட்னஸ் ஆர் ஆல்சோ ஃபாலோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் டீகம்போசிஷனை பொறுத்தவரை ஃபாலோவிங் எல்லாமே ஈக்குவலன். த சைன்டு மெஷர் நியூ இஸ் சிக்மா ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் மெஷர்ஸ் இது எல்லாமே சிக்மா ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் நியூவோட வேல்யூ வந்து இப்படி எடுத்தோம் இல்லையா, அந்த டெஃபினிஷன் படி நியூ ப்ளஸ் ப்ளஸ் நியூ மைனஸ் அப்படின்னு எடுத்தோம்ல, அதோட வேல்யூமே வந்து சிக்மா ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற ரிசல்ட் படி தான் இதெல்லாமே வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.